நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் வன்முறை போராட்டங்கள் நடத்த அரசு அனுமதித்தது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், இலங்கை பிரச்சினைக்காக குரல் கொடுக்கும் ஒரே கட்சி காங்கிரஸ் தான் என்றும், சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் என்றார். மேலும் இலங்கை தமிழர்களின் நலனுக்காக ராஜீவ்காந்தி அனைத்து முயற்சிகளையும் எடுத்தவர் என்றும், அவரது இழப்பு காங்கிரசுக்கு பேரிடியாக அமைந்த போதிலும் இலங்கை தமிழர்கள் நலனுக்காக நல்வாழ்வுக்காக குடும்ப தலைவரை இழந்த குடும்பம் தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி அமெரிக்காவின் தீர்மானத்தை படித்து பார்த்துவிட்டு வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரசின் எண்ணம் என்றும், ஆனால் சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து சோனியா காந்தியையும் பிரதமரையும் இழிவுபடுத்தியுள்ளனர் என்றும், மக்களையும் மாணவர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட வேறு எங்கும் இதுபோன்ற அவமதிப்பு சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றும், புதுவையில் மட்டுமே இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும், ராஜீவ்காந்தி சிலையையும் சிலர் அவமதிக்க திட்டமிட்டதாக கூறப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் மாநில அரசு இத்தகைய போராட்டங்களை நடத்த எப்படி அனுமதித்தது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுவை அரசுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். புதுவை பாதாள சாக்கடை திட்டம் தொடர்பாக அமைச்சர் பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதியில் பொது சுகாதாரத்தை வலியுறுத்தி நோய்கள் பரவாமல் தடுப்பது குறித்தும், பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்பட்ட பகுதியில் கழிவுநீரை வாய்க்காலில் ஓடவிடாமல் தடுப்பதற்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆலோசனை கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அரசு கொறடா நேரு முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை கலெக்டர் வின்சென்ட் ராயர், சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன், துணை இயக்குநர் காளிமுத்து, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், புதுவை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், வருவாய் அதிகாரி சக்திவேல், தாசில்தார்கள் ரமேஷ், துள்ளைவேல், அமைச்சரின் தனிச் செயலர் அசோகன் மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கு வீதிகளில் உள்ள வாய்க்காலில் கழிவுநீர் விடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுத்தவர்களை வருவாய்த்துறை மூலம் எச்சரித்து நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரை செய்தார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கலெக்டர் தீபக்குமார் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்து மார்க்கெட்டை சீரமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவையில் குபேர் அங்காடி என்றழைக்கப்படும் பெரிய மார்க்கெட்டில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்த மார்க்கெட் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் உள்ளதால் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிதும் சிரமமாக உள்ளது. மேலும் மேற்கூரைகள் பெயர்ந்தும் நடைபாதை கடைகளின் ஆக்கிரமிப்பால் இட நெருக்கடியும் சுகாதாரக்கேடும் நிலவி வருவதால் மார்க்கெட்டை புனரமைக்குமாறு பல்வேறு தரப்பினரும் அரசுக்கும் நகராட்சிக்கும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கலெக்டர் தீபக்குமார் அதிகாரிகளுடன் சென்று பெரிய மார்க்கெட்டை ஆய்வு செய்தார். அப்போது அவர் மீன் மார்க்கெட், ரங்கப்பிள்ளை வீதி, பழைய சிறை வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றை பார்வையிட்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது வருவாய் அதிகாரி கோமான் ராஜாஜி, நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், தாசில்தார் ரமேஷ், வடக்கு பகுதி கண்காணிப்பாளர் ராமராஜு, வருவாய் ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கிராம நிர்வாக அதிகாரி சிவக்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவக்குமாரின் தாயார் மறைவினை முன்னிட்டு கழக பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவக்குமாரின் தாயார் சரஸ்வதி அம்மாள் நேற்று 21ஆம் தேதி மரணமடைந்தார். இத்தகவலை அறிந்து கழக பொருளாளர் ஸ்டாலின் புதுவை வந்து அன்னையரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் SP சிவக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து SP சிவக்குமார் தாயாரின் உடலுக்கு சென்னை முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன், மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, துணை அமைப்பாளர் ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார் கோவில் காந்தி, IG வீரராகு, ஜெயபிரகாஷ், இளம்பருதி, சித்து உள்ளிட்ட நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் SP சிவக்குமார் தாயாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஸ்டாலின் வீட்டில் CBI நடத்திய சோதனையில் அரசின் பங்கு எதுவும் இல்லை என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில்,
ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ சோதனையால் நாங்கள் மன வருத்தம் அடைந்துள்ளோம் என்றும் இதன் பின்னணியில் அரசின் பங்கு எதுவும் இல்லை என்பதை தன்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்றும் யார் உத்தரவின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்ற விவரத்தை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த சோதனை நடந்த நேரம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் இது நடந்திருக்க கூடாது என்றும் கூறினார். அதுபோன்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில், ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ மேற்கொண்ட சோதனையை தான் ஆதரிக்கவில்லை என்றும் இந்த நேரத்தில் இந்த நடவடிக்கை தவறான புரிதலை ஏற்படுத்திவிடும் என்று அஞ்சுவதாகவும் என்ன காரணம் என்றாலும் சோதனை அவசியமில்லை என்றார். மேலும் பொதுவாக தான் பிற துறையினரின் செயல்பாடுகளில் தலையிடுவதில்லை என்றாலும் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிப்பது அவசியம் என்பதால் சிபிஐ சோதனை குறித்து தன் எதிர்ப்பை பதிவு செய்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டது தவறு என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சரான பிரதமர் அலுவலக இணையமைச்சர் நாராயணசாமியிடம் தெரிவித்துள்ளதாகவும் அவர்தான் கூடுதலாக சிபிஐ நிர்வாகத்தை கவனிக்கிறார் என்றும் கூறினார். வில்லியனூர் அடுத்த உளவாய்க்கால் பகுதியில் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைக்கோல் போர் தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. புதுவை வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் பகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் பகுதி சாலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினரும் வெகுநேரம் தீயை அணைக்க போராடியும் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைக்கோல் போர் எரிந்து சாம்பலானது. சாலையில் சென்ற மின்கம்பியை ஒட்டி வைக்கோல் போர் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மின் உராய்வால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தீ விபத்தின் காரணமாக கூடப்பாக்கம் சாலையில் மிகப்பெரிய அளவில் புகை மூட்டம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமம் அடைந்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தின் போது காங்கிரஸ் தலைவர்களை அவமதித்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் கடந்த 2 தினங்களாக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவியுமான சோனியா காந்தியை அவமதிப்பு செய்துள்ளனர். இது பத்திரிகைகளிலும் வீடியோ பதிவுகளிலும் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் பிரதான சாலையில் காவல் நிலையம் அருகிலேயே நடைபெற்றுள்ளது என்றும் பிரதமர் காங்கிரஸ் தலைவர் உருவ பொம்மையை கொளுத்தப் போகிறோம் என்று அறிவித்துவிட்டு சில இயக்கங்கள் இந்த செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனை போலீசார் தடுத்திருக்க வேண்டும் என்றும் பெண் என்றும் பாராமல் சோனியா காந்தியின் படத்தை திட்டமிட்டு அவமதித்தவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும் ஆனால் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் தலைவர்களை அவமதிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றார். எனவே காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள முதல்வர் ரங்கசாமி இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் உருவ பொம்மையை கொளுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் தனது அறையில் சோனியா காந்தியின் உருவப்படத்தை வைத்திருந்தால் மட்டும் போதாது, அவரை அவமானப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாமதம் செய்யக்கூடாது என்றும் கூறினார். அதுபோன்று சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கூறுகையில், அவமதிப்பு சம்பவங்களை புதுவை அரசும் காவல்துறையும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றில் காங்கிரசார் இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறினார். வருமான வரியில் பிடித்தம் செய்யப்படும் டிடிஎஸ், டிசிஎஸ் தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுவையில் நடைபெற்றது. சென்னை வருமான வரித்துறை அலுவலகம் சார்பில் டிடிஎஸ், டிசிஎஸ் குறித்து பல்வேறு மாநில அரசுகளின் பல்வேறு துறை அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடலூர் சாலை புனித அந்தோனியார் மஹாலில் நடைபெற்றது. வருமான வரித்துறை இணை ஆணையர் பவன்குமார் வரவேற்க ஆணையர் நாயக் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையர் மனு மாலிக் வாழ்த்துரை வழங்கினார். புதுவை கருவூலத்துறை இயக்குநர் ராகவன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரசு அதிகாரிகளின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் டிடிஎஸ், டிசிஎஸ் குறித்து விளக்கம் அளித்தார். சுமார் 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு டிடிஎஸ், டிசிஎஸ் குறித்த சந்தேகங்களை கேட்டறிந்த நிகழ்ச்சியின் இறுதியில் புதுவை வருமான வரித்துறை அதிகாரி சேகர் நன்றி கூறினார். ஐநா அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்தியா தெரிவித்த கருத்து திருப்தி அளிக்கவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி கூறுகையில், அமெரிக்க தீர்மானத்தில் எவை இடம்பெற வேண்டும் என்று எடுத்துச் சொன்னதும் அறிவித்ததும் இடம்பெறவில்லை என்றும் எனவே இது நீர்த்து போன தீர்மானம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் சுதந்திரமான விசாரணை நடைபெற்று அவற்றின் அடிப்படையில் முடிவு எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கும் சோனியா காந்திக்கும் எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டி அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டும்
இனப்படுகொலை நடந்ததை மூடி மறைக்க கூடாது, அதை ஒப்புக்கொண்டு இலங்கை அரசு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் இவற்றில் எதையும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் குறிப்பாக தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், வணிகர்கள், வழக்கறிஞர்கள் என அனைவரும் அமெரிக்க தீர்மானம் ஈழத் தமிழர்களை பாதுகாக்கக்கூடியது என்று நம்பியிருந்ததற்கு மாறாக உருக்குலைந்த உருப்படாத ஒன்றாகிவிட்டது என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை டெசோ ஆலோசித்து முடிவெடுக்கும் என்றும் கூறினார். டீசல் விலை உயர்வை கண்டித்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. டீசல் விலை உயர்வு, இறக்குமதி டயர்கள் மீது வரி விதிப்பு, இன்சூரன்ஸ் கட்டணம் உயர்வு போன்ற பிரச்சினைகளால் லாரிகள் போக்குவரத்து தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இதற்கு தீர்வு காண மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் மத்திய அரசு லாரி உரிமையாளர்களின் பிரச்சினைகளை போக்க உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. புதுவை இரட்டை கொலையில் நண்பர்கள் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 3 வலை வீசி தேடி வருகின்றனர். புதுவை கோரிமேடு கனரக ஊர்தி முனையத்தில் ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது நண்பர் சதீஷ் கடந்த 18ஆம் தேதி தனித்தனி இடத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் இறந்தவர்கள் கடைசியாக செல்போனில் பேசிய எண்களை கொண்டு வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் பதுங்கியிருந்த அவர்களின் நண்பர்கள் 3 பேரை பிடித்து நடத்திய விசாரணையில் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு நண்பர்கள் என்று பாராமல் சதீஷ் பணம் கேட்டு அடிக்கடி அடாவடி செய்ததால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்ததாகவும், அவருடன் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து வந்ததால் அவரையும் கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். எனவே இந்திரா நகர் ராஜி, சக்திவேல், பூமியான்பேட் ராஜா ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.